வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். நம்ம யோக நிலைகளை ஒரு ஜாதகத்துல எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத வரிசையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது அமலா யோகம். இந்த அமலா யோகம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஜாதகத்துல ராசின்னு ஒண்ணு இருக்கும், லக்னம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதாவது இதாவது ராசி கட்டம். இந்த ராசி கட்டத்துல ஒரு லக்னம் குறிக்கப்பட்டிருக்கும். சந்திரன் ஏதாவது ஒரு நிலையில இருப்பாரு. சந்திரன் இங்க இருக்கிறாருன்னு வச்சுப்போம். இந்த சந்திரன் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு 10ஆம் இடம் இது. ஓகேவா? சந்திரனுக்கு 10ஆம் இடம், லக்னத்துக்கு 10ஆம் இடம் அப்படிங்கிறது இது. லக்னத்துக்கோ சந்திரனுக்கோ 10ஆம் இடத்துல சுப கிரகங்கள் குரு, புதன், சுக்கிரன் இவர்கள் அமரும் பொழுது லக்னத்துக்கோ சந்திரனுக்கோ 10ஆம் இடத்துல குரு, புதன், சுக்கிரன் அமரும் பொழுது அமலா யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் ஏற்படுது. இந்த அமலா யோகம் அப்படிங்கிறது ஒரு நல்ல யோகம். இந்த யோகம் அமையப்பட்ட ஜாதகர் நல்ல ஒரு தாராள மனசு கொண்டவராகவும், அதே மாதிரி நல்ல ஒரு ராஜ்ய வாழ்க்கை வாழக்கூடியவராகவும், நல்ல தனதானியம் உள்ளவராகவும், செல்வ செழிப்பு உள்ளவராகவும் இந்த யோகம் பலன்களை கொடுக்குது. அது என்ன மாதிரி ஆதிபத்தியம் வாங்கிய கிரகங்கள் அங்க அமருது அப்படிங்கிறத பொறுத்தும் இந்த யோக நிலைகள்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு யோகம் நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த கிரகம் நல்ல நிலையில இருக்கணும்.